புகழ்பெற்ற தமிழ் அறிஞரை பற்றிதான். இவர் கடவுள் பக்தியிலேயே தமிழ் மொழியில் போதித்தவர். தமிழ் மொழியை கடவுள் பக்தியின் வழியாக வளர்த்தவர். இவர் தான் முனிவர். இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பஸ்கி. இவர் பிறந்தது நவம்பர் 8ஆம் நாள் 1680 இத்தாலியில் பிறந்த இவர் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு கிறிஸ்துவ மறையை போதிக்க 1711ஆம் ஆண்டு தமிழகம் வந்தார். முதல் 6 வருஷங்கள் கிறிஸ்துவ மறை பரப்பும் வேலைகள் மட்டுமே ஆழ்ந்திருந்தார். அடுத்த ஆண்டுகளில் தமிழை கற்பதற்காக மதுரைக்கு வந்து தமிழை கற்றுத் தேர்ந்தார். அடிப்படையில் ஒரு வலைப்பரப்பும் துறவியாக இருந்த போதும் இவரோடு சேர்ந்த தமிழ் அறிஞராகவும் இருந்தார். பால்வாடி மக்களுக்கு புரியும்படி தமிழ் இலக்கண நூலை இயற்றினார். சொந்தங்காடு என்ற இவரது நூல் எல்லோராலும் போற்றப்படும் ஒரு தமிழ் அகராதி. தேம்பாவணி இவையற்ற ஒரு உன்னதமான நூல். இது தூய் வாழ்நாள் வாழ்க்கையும் மனித குல மீட்பையும் விளக்கும் நூல். இவரையற்ற மற்ற நூல்கள் காவல் கல்முகம் தொன்னூல் வேதிக்கும் மற்றும் பரமாத்ம குருவின் கதை. இவருடைய பரமாத்ம குருவின் கதை இன்றளவும் அனைவரால் போற்றப்படும் ஒரு நகைச்சுவை நூல். இவரையற்ற ஒரு முக்கியமான மற்றொரு படைப்பு உலக பொதுமொழியான திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தது. இந்த மொழிபெயர்ப்புதான் தமிழ் மொழியின் சிறப்புகளை ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தியது. தமிழுக்கு யுவராஜ தொட்டிலை பாராட்டி தமிழக அரசு இவரது சிலையை சென்னை மெரினா கடற்கரையில் நிறுவியுள்ளது. வேறொரு மண்ணில் பிறந்திருந்தாலும் தமிழின் வாய் கொண்ட காலால் தமிழை கற்று தமிழ் பல நல்ல நூல்களை ஏற்று நிறுவனங்கள் நமக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னுதாரணம். நன்றி, வணக்கம்.